ஸோ கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறதா இருந்தால் லக்கி மேட்ச் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கும்னா இந்த மாதிரி ஹீரோவோட பாஸ்ட்டில், அதாவது அந்த பிளாக் மேட்சோட பவரில் அவங்க கையில் யாரும் இறந்துருப்பாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப அந்த பிளாக் மேட்ச் ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருப்பான். அப்போது இல்லை 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 இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மெமரி எல்லாம் நம்ம ஹீரோக்கு தோன்றுறது. என்ன நடக்குதுங்க, இது என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஒரு ஜோன் அவுட்டில் இது வந்து அந்த பிளாக் மேட்சோட மெமரி தானே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து டெரீனா வந்து அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து டெரீனா பக்கத்தில் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது டெரீனா வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா, இந்த உமனை நான் தூக்கி வைக்கும்போது எதுக்கு எனக்கு அந்த மெமரி வருது, ஏன் எனக்கு இப்படி வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது டக்குன்னு பச்சக்குன்னு வந்து டியானா வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு உம்மா கொடுக்குறாங்களா. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு என்னது என்ன பண்ண நீ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறானா. அப்போ வந்து டியானா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி, இதுதான் நீங்கள் வேணும்னு நினச்சி நான் பண்ணிவிட்டேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்னு வந்து டியானா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் வெறும் என்னோடய தாட்டு கொஞ்சம் அப்படியே லாஸ் ஆயிடுச்சு அப்போ நம்ம ஹீரோ அப்படின்னு வந்து அவனை வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, நான் வந்து இப்போ இருந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன், எனக்கு வந்து சாவம் மட்டும் வேணாம் அப்படின்னு வந்து டியானா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஹீரோ வந்து எந்திரிச்சிட்டு, அது ஒன்றும் எங்களோட அஜெண்டினா கிடையாது, அதாவது சாவடிக்கிறது ஒன்றும் எங்களோட அஜெண்டினா கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எனக்காக என் கூட வா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அதை டியானா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு டியானாவும் கை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோட குரூப்பில் ஒரு ஆள் சேர்ந்துட்டாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து கண்ட் நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாத்தோட நம்ம கண்ட் தான் ஷாக் ஆகிருக்கான். ஏன்னா அவன் இங்கே என்னடா நடந்துச்சு அந்த மாதிரி ஷாக்கில் இருக்கான். கண்ட் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது மொத்தமாக சிலையாயிட்டான். இந்த வடிவேலில் இருப்பார்ல அந்த மாதிரி வந்து மொத்தமாக சிலையாயிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அந்த மாதிரி அதிர்ச்சியில் இருக்கார். அப்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் எண்ட் ஆஃப் அல்டிமேட் கர்மா, உங்கள் லக்கி போனஸ் எல்லாமே யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து லக்கு வந்து கொஞ்சம் டெம்பரவரியாக தான் இருக்கும், ஆனால் அந்த லக்கோட பவர் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சார் நம்ம ஹீரோ அந்த லக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ அப்போனா இனிமேல் இந்த பவர் என்னால் யூஸ் பண்ண முடியாதா, நான் எதிர்பார்த்த மாதிரி தான். அப்போ அவன் ஸ்கில்லை பார்த்தா இதுக்கு முன்னாடி 2 லட்சம் இருக்கும்ல லக்கு, அது 0வாக மாறிடுச்சு. சார் அப்போனா என்னோடய லக்கு திரும்பி 0 பாயிண்ட்ஸுக்கு வந்துருச்சா. ஆனால் அந்த கேர்ஸை வந்து என்னால் குறைக்க முடிஞ்சிச்சுல, அந்த கேர்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டிலேருந்து கேர்ஸ்க்கு. அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நான் காண்டாக்ட் பண்ணி பேசுனனால என்னோடய பவர் வந்து கொஞ்சம் அன்பிளாக் ஆகிருக்கு. அப்போது இந்த லக்கி பாயிண்ட்ஸும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் போல். அப்போது இது என்னால் கொஞ்சம் தான் டெம்பரவரியாக ஆக்டிவேட் பண்ண முடியுமா, ஓகே. ஆனால் இருந்தாலும் என்னோடய ஸ்டேட்டஸ் அதிகமாக தான் இருக்குது. அது போக கொஞ்சம் குவிஸ் கிடச்சிச்சின்னா அது மூலமாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சாவத்தை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா கர்மா ஸ்டேட்டஸ் வந்துருக்கு, நீங்கள் எக்கச்சக்கமாக அல்ட்ராசிட்டி பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களால் திரும்பி போக முடியாது அப்படின்னு காமிக்குது. நம்ம ஹீரோக்கு புரியல, என்னது இது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து டியானா வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த சைட் பார்த்தா ஒரு பெரிய மேன்ஷனை காமிக்கிறாங்க. இதுதான் என்னோட ஒரு ஹம்பிள் மேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அது கோல்டு கலரில் தகன்னு வெளியே இதாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் கன்ட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து வாவ் அப்படின்னு வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக தங்கத்திலே வந்து கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த சைடு நம்ம கன்ட்டுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வா இது சூப்பராக இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா கன்ட் வந்து ஒரு காப்ளின் தான். காப்ளின் என்ன பண்ணோம், அதிகமாக வந்து கோல்டுக்கு தான் ஆசைப்படும். ஸோ நம்ம கன்ட்டுக்கு ஒரு நல்ல புதிய கூட வச்சுக்காங்க. அந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட சொல்லாத, இது ஒன்றும் நீ அந்த வில்லேஜ்லேருந்து ஆட்டை போட்ட காசு கிடையாது தானே அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை கிரேட் பிளாக் மேஜ் அப்படின்னு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பொண்ணு தான் வந்து என் உயிரை மட்டும் விட்டுருங்க உங்களுக்காக சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க உட்காந்துருக்காங்க. என்ன இது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தோணுது நம்ம ஹீரோக்கு. அப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இது எல்லாம் எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வந்த சொத்துகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட கன்ட் வந்து இல்லையே, எனக்கு வந்து உன் பேச்சில் எனக்கு ஒரு பொய் தெரியுதே அப்படின்னு வந்து கன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, டியானா எனக்கு
அந்த மல்டி டிமென்ஷனல் மேஜிக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட எனக்கு ஒரு குறிப்பிட்ட பிளானட்டுக்கு போயாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் டியானாக்கு நீ என்ன இவ்வளோ இன்சேனா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கத்தி டியானோட கழுத்துக்கிட்ட வருது. அப்போது அவுச் அப்படின்னு வந்து டியானா சொல்கிறாங்களே, ஏய் உன் லாங்குவேஜை ஒழுங்காக பேசு விச், எவ்வளோ தேடி எந்த எங்கள் மாஸ்டர் கிட்ட இப்படி பேசுவேன் அப்படின்னு வந்து அந்த காப்ளின் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதாவது கேர்ண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது டியானா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வீக் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, முக்கியமாக 2 உலகத்துக்கு நடுவில் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வீக்கானவ. அது போக இந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கு எக்கச்சக்கமான ஆஸ்ட்ரோமெட்டிக்கல் அமௌண்ட் வந்து தேவைப்படும் இந்த மல்டி மேஜிக்கல் வந்து யூஸ் பண்ண அப்படின்னு டியானா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக அது வந்து ஒன்லி ஒயிட் மேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் சொல்லும்போது இந்த சைடு நம்ம கேண்ட் வந்து டேம் ஒயிட் மேஜ் அப்படின்னு வந்து துப்புறாங்க. இந்த சைட் டியானா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற என்னோடய கரண்ட் மாஸ்டர் வச்சு என்னால் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொன்று யூனிவர்ஸில் என்ன நடக்கும் அதை மட்டும்தான் என்னால் காமிக்க முடியும்னு சொல்லி அவளோட போர்ட்டலை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோவும் கேன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எனக்கு லக்கு தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு தண்டர் எனர்ஜியாக நம்ம ஹீரோ விடுற மாதிரி இருக்குது. ஏன்னா பிளாக் மேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஒருவேளை அவள் எனக்கு வந்து கொஞ்சம் இதோட பேசிக்கை சொல்லி கொடுத்தா என்னால் இது சீக்கிரம் கற்றுக்க முடியும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அதுக்கு தேவை அதிகமான மானா மேட்ரெலாம் தேவையில்ல, அது நம்ம ஹீரோட்ட இருக்குது. அதனால் அவன் அப்படி யோசிக்கிறான். சரி ஓகே, அப்போது இந்த மல்டி டைமென்ஷன் மேஜிக்கை பற்றி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடு அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். அப்புறம் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு டியானா வந்து ஆனால் உன்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில, நீ என்ன உன் மைண்டை லாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு வந்து டியானா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கேர்ண்ட் வந்து ஷாக் ஆகுறான் அப்படின்னு. அப்போது கேர்ண்ட் வந்து ரொம்ப கோவமாக கத்தி எடுத்து வச்சுட்டு, என் மாஸ்டரை பற்றி என்ன சொல்ல வந்த உன்னை இந்த கத்தியை வச்சு வாயை வச்சு கிழிக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த சைடு வந்து டியானா வந்து அதாவது உங்கள் ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கா, அது இல்லையா நீங்களே சொல்லுங்கள் கிரேட் பிளாக் மேஜ் அப்படின்னு வந்து டியானா அவளோட டோனை மாற்றிட்டு அப்படியே ரொம்ப பணிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கேர்ண்ட் வந்து நேராக டியானாவோட காதுகிட்ட போயிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு, அதனால உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கள், இல்லைன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா, உங்களை அந்த உங்களை மொத்தமாக அப்படி அழிச்சிருவாங்க, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு வந்து கேர்ண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களா. இல்லை டியானா வந்து புரிஞ்சிருச்சு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படி பயந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் அது என்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாதே அப்படின்னு வந்து டியானா சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவும் சரி அந்த கேர்ண்ட்டும் சரி ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிளாக் மேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு புரியல, ஏன் பிளாக் மேஜாக இருந்தால் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு தான் இருக்கான். அப்போது கேர்ண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சாதாரண பிளாக் மேட்ச் கிடையாது, தி பிளாக் மேட்ச் அப்படின்னு பெருசாக பில்டப் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது டீம் பிளாக் மேட்சா அப்படின்னு தானே, அது பிளாக் மேட்ச் தானே அப்படின்னு டியானா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 2 டைப் ஆஃப் மேஜிக் இருக்குது, அது ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் இயங்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் மேஜிக்கும் பிளாக் மேஜிக்கும் தான் சொல்லுவாங்க. ஒயிட் மேஜிக் எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளாக் மேஜிக் அவ்வளோக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இது ரெண்டுமே பேலன்ஸாக வச்சுப்பாங்க. அது போக இது ரெண்டுமே தராசில் இருக்கிற மாதிரி குட் அண்ட் ஈவில்னு சொல்லுவாங்க அப்படின்னு டியானா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோ, அப்போனா நான் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பிளாக் மேஜிக்கில் இருக்கேன், அதனால என்னால் ஒயிட் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா மல்டி டைமென்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணணுன்னா ஒரு பவர்ஃபுல் ஒயிட் மேஜிக் ஸ்பெல்னால தான் முடியும், அது பியூராக இருக்கணும் அப்படின்னு வந்து இங்கே டியானா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக நீங்கள் வந்து பிளாக் மேஜிக்கை மாஸ்டர் பண்ணியிருக்கனால உங்களால் கண்டிப்பாக அந்த மல்டி டைமென்ஷன் மேஜிக்கை யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறேன் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு தண்ணிக்குள்ளே இருக்க ஷார்க்கை போய் மலை மேலே ஏற சொன்னால் அது எப்படி ஏறும் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எனக்கு புரிஞ்சிச்சு, நீ ரொம்பலாம் வந்து இது பண்ணாத, நான் ஒன்றும் குழந்தை இல்லை அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த சைட் பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு, எக்கச்சக்கமான சவுண்டு, கதவை உடச்சிட்டு வர மாதிரி எங்கேருந்து சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்ட என்னமோ கத்திக்கிட்டு இருக்காங்க, வெளியே வான்னு. அப்போது
என்ன நாய்ஸ் அப்படின்னு எல்லாரும் வந்து வெளியே பார்க்கும்போது நம்ம ஹீரோ அது என்ன நடக்குதுன்னு வெளியே போய் எட்டி பார்க்கறக்கா ஜன்னல் கிட்ட போகிறான். அப்போ அந்த சைடு எல்லாரும் டியானா டியானா யூ அறிவு கேட்டா டியானா டியானா ஒழுங்கா வெளியாவா அப்படின்னு எல்லா வில்லேஜர்ஸும் வந்து டியானாவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சைடு கர்ண்ட் வந்து அது அது வில்லேஜர்ஸ் தானே, அவங்க என்ன இப்படி மாறிட்டாங்க, நீங்களும் அப்படி இருந்தாங்க அப்படின்னு கர்ண்ட் ஷாக் ஆகுறான். இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்கமான ஒயிட் மேஜர்ஸ் வந்து அந்த வில்லேஜஸ் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது போக அவங்க சோல்ஜர்ஸ் வேறு கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கர்ண்ட் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து ஐயோ இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு டியானா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக அது அது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள நடுவில் ஒரு லீடர் மாதிரி ஒயிட் மேட்ச் வந்துக்கிட்டு இருக்கான். அது 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 அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வந்து கர்ண்ட்டுக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த ஒயிட் மேட்ச் தான் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒயிட் மேட்ச்னால் அது வந்து நம்ம ஹீரோவில் பவர்ஃபுல்லான பர்சன் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் வந்து அவங்களோட டிசபிள் மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட், அதனால் அவ்வளோ பவர் இருக்காது. அந்த பவர் லெவலுக்காக நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த செட்டியானா அவ்வளோதான் நான் செத்துட்டேன் அப்படின்னு வந்து பயத்தில், அந்த சாவு பயத்தில் அவள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ இதான் அந்த ஒயிட் மேட்சா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னால் இப்போதைக்கு அவன் கூட சண்டை போட முடியாது, நம்ம கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு ஓடி ஆகணும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து டியானா சீக்கிரம் அப்படின்னு சொல்லப்போ டியானா வந்து அப்படின்னு பார்க்குறாங்க. நீ எங்கள் கூட வா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை என்னால் என்னோட கேஸில் விட்டு வர முடியாது அப்படின்னு டியானா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடைச்சி வா அப்படின்னு நம்ம ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். நான் உன்ட்ட ஒன்றும் ஆப்ஷன் கேட்கல, நான் ஒன்றும் உன்ட்ட ஒப்பீனியன் கேட்கல அப்படின்னு இழுத்துட்டு போகும்போது இல்லை வேணாம் என்னோட கோல்டு என்னோட தங்கம் அப்படின்னு வந்து டியானா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி கொடுத்த காசெல்லாம் இப்படி போதே, இது எல்லாம் அவங்க வந்து ஆட்டியப்பட்டுறாங்களே அப்படின்னு டியானா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் சர்க்கிளை போட்டு சரி எல்லாரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லோரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே இப்போ நம்ம கிளம்புறோம். அப்போ நம்ம ஹீரோ ஒரு டெலிபோர்ட் சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா கதவை ஒட்டச்சிக்கிட்டு எல்லாரும் வில்லேஜர்ஸ் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அங்கே தான் இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோஸ் எல்லோரும் எஸ்கேப் ஆகுறாங்களே, அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்களா அப்படின்னு எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா திரும்பி நம்ம ஹீரோட கோட்டையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது காஸ்டோஸா லேமிஷா இன்ஸ்டாபிரியா ஃப்ரெஷ் ஃப்ரான்ச்சிவியாஸ் அப்படின்னு ஒரு மந்திர வார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு, வாயில் வர மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை. அப்போது அந்த இடத்துல பார்த்தா இன்னும் ஒரு 6 பேர் வந்து சியங்ஷா ஹோபியஸ் வாக் சாக்ரஃபாஷியா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த டெலிபோர்ட் சர்க்கிள் வந்து இந்த இடத்துல வருது போல். அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஹீரோஸ் எல்லோரும் அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாடி ஆப்ரேஷியா பார்ட்டியம் இன்ஸ்டா லொக்கஃபார்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன லாங்குவேஜ்னு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம கேசலுக்கு வந்துட்டோம். அப்போது இந்த மேஜிக் ஒர்க் ஆயிடுச்சு, இது ஒரு பிரில்லியன்ட் எமர்ஜென்சி எஸ்கேப் பிளானாக வச்சுக்கலாம் போலே. கர்ண்ட் சீக்கிரம் இங்கே வா, இந்த டெலிபோர்ஷன் சர்க்கிளை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் நம்ம பிளாக் மேஜிக்கு இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமா? அது போக கிராண்ட் வந்து இந்த டெலிபோர்ட் சர்க்கிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். நம்ம பிளாக் மேஜ்னால் இவ்வளோ நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எக்கச்சக்கம் பேர் வந்து பொத்துன்னு விழுகிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அவங்க எல்லாம் சாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்களா, அவங்க எல்லாரும் அப்படியே வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு புரியலை. அப்போது என்ன ஆச்சுங்க அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க வந்து கர்ண்ட் என்ன சொல்கிறான்னா அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மேஜிக் இந்த டெலிபோர்ட் வந்துக்கு எக்கச்சக்கமான உயிரை வந்து நம்ம காணிக்கையாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதான் அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு கர்ண்ட் வந்து அசால்ட்டாக சொல்கிறோன்னா நம்ம ஹீரோக்கு என்னது அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்போ இந்த சைடு பார்த்தா அவங்க எல்லோரும் செத்ததை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், இந்த டெலிபோர்ஷன் சர்க்கிள் ரொம்ப பவர்ஃபுல், அது போக இந்த காப்ளினால் மட்டும்தான் இந்த பவர் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். இதுக்காக எக்கச்சக்கமான லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம், அதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுக்களை நான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மாஸ்டர், நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கர்ண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோ என்னது இது ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லலை, இது ஏன்ட்ட சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம கர்ண்ட்டை பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அப்போ வந்து குளிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயில் சொல்லி உங்களை வந்து வெயிட் பண்ண அதாவது அங்கே பிளாக் மேஜ் வந்து இந்த டீட்டெயிலாக சொல்லணும், நான் வந்து இந்த பற்றி டீட்டெயில் உங்களுக்கு சொல்லணுமான்னு பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பிளாக் மேஜிட் இந்த டீட்டெயில் சொன்னால் அது ஒரு யூஸ்லெஸ் தானே, அப்படி தான் நான் நினச்சேன் அப்படின்னு வந்து கர்ண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு இது அப்போ நம்ம ஹீரோ வந்து
டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு எல்லோரும் இறந்து போயிருக்காங்களா, இதனால் நம்ம ஹீரோக்கு வந்து எக்கச்சக்கமான நீங்கள் கெட்டது பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து இவ்வளோ நேரம் முன்னாடி நடந்து பண்ணியிருப்பாங்களா. இப்போ இது எல்லாம் கெட்டதுன்னா இவங்க எல்லாம் இறந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோ தானே. ஸோ இதனால் நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான பெனால்ட்டி டாஸ்க்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ்.